தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடிப்பூர பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தருமபுரம் ஆதீனம் மடத்திற்கு சொந்தமான இவ்வாலயத்தில் கொடியேற்றத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட கொடிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் செய்தனர். பின்னர் சிவகணங்கள் இசைக்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆடிப்பூர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை அயப்பாக்கத்தில் ஸ்ரீதேவி செல்லியம்மன் கோயில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. 1000 கிலோ கோழி, 500 கிலோ ஆடு, 500 கிலோ மீன் மற்றும் 5000 முட்டைகளுடன் விருந்து சமைக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பழ வகைகள், தானியங்களுடன் சீர்வரிசை படைத்த பக்தர்கள் திருவீதி உலாவிலும் பங்கேற்றனர். கொடைக்கானல் வாரச்சந்தையில் காய்கறி கழிவுகளை உண்பதற்காக வந்த காட்டெருமை தாக்கியதில் படுகாயமடைந்த ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வாரச்சந்தையில் காய்கறி கழிவுகளை உண்பதற்காக காட்டெருமைகள் முகாமிட்டு மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் திடீரென்று சந்தைக்குள் புகுந்த காட்டெருமை அங்கு நின்று கொண்டிருந்த ஆசிரியரை தாக்கியது. இதில் காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து உதவி வன பாதுகாவலரிடம் கேட்டபோது வனத்துறையினர் அங்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார். கொடைக்கானல் மலைமுகடுகளில் மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் காட்சி வெளியாகி சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழைச்சாரல் அடித்து வந்தது. இந்நிலையில் தற்போது அங்குள்ள பெருமாள் மலை முகட்டை மேகக்கூட்டங்கள் கடந்து சமவெளி நோக்கி பாயும் ரம்மியமான காட்சி வெளியாகியுள்ளது. மேகக்கூட்டங்களின் ஊர்வலத்தை 2 மணி நேரம் டைம் லாப்ஸ் மூலம் புதிய தலைமுறை படம் பிடித்ததில் அதிசயிக்க வைக்கும் காட்சிகள் கிடைத்துள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஸ்ரீ வேல்முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். முருகருக்கு மலர்களுடன் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவமூர்த்தி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஒசூர் மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி 200க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். காவனூர் முத்துச்செல்லாபுரம் பகுதியில் 10 ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறி அவர்கள் பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் அமர்ந்து போராடினர். 45 நாட்களுக்குள் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூருக்கு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 23 சவரன் நகையை கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மண்ணச்சநல்லூர் காந்தி நகரில் வசித்து வருபவர் தாஹிரா பானு. இவர் வீட்டை பூட்டிவிட்டு திருமணத்திற்காக வெளியூர் சென்றுள்ளார். 2 நாட்களாக வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் உள்ள நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை தொடர்பு கொண்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பூண்டு சந்தைக்கு வரத்து குறைந்ததால் அதன் விலை அதிகரித்துள்ளது. தாரமங்கலம் மற்றும் காடையம்பட்டியில் உள்ள பூண்டு, வெங்காய மண்டிகளுக்கு வடமாநிலங்களிலிருந்து நாள்தோறும் 100 டன் பூண்டு வந்த நிலையில் தற்போது அது பாதியாக குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதனால் பூண்டு விலை கிலோவிற்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாகவும் விலை உயர்வால் விற்பனை சரிந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் தூத்துக்குடி பள்ளி மாணாக்கர் கோப்பையை வென்றனர். கடந்த 27ஆம் தேதி ஆச்சிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் தொடங்கிய மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் சேலம், திருப்பூர், ஈரோடு, திருநெல்வேலி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 32 பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டனர்.
இருபாலருக்கும் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியின் போது மாணாக்கர் உற்சாகத்துடன் நீந்திய காட்சிகளை பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கால்நடை சந்தையில் ஆடி மாத கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு 1 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. கோவில்களில் விழாக்களுக்கு படைப்பதற்காகவும் இறைச்சிக்காகவும் ஆடுகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 7,000 ரூபாய் வரையிலும், 25 கிலோ எடை கொண்ட கிடாய் ஆடு 20,000 ரூபாய் வரையும் விலை உயர்ந்து விற்பனை போனது. விலை அதிகமாக இருந்த நிலையிலும் வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அருவிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். ஒரு கிலோ நெல்மணியை 25 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என தேனி மாவட்டம் பெரியகுளம் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் முடிவடைந்த போது தற்போது நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இதனால் கடந்த 15 நாட்களாக அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க சற்று காலதாமதமானதால் தனியாரிடம் 24 ரூபாய் 16 பைசாவிற்கு நெல் மணிகளை விற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல 1 கிலோ நெல் மணியை 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள காந்தி பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. அப்பகுதி மக்களின் ஒரே பொழுதுபோக்கு இடமாக உள்ள காந்தி பூங்கா செடி கொடிகள் படர்ந்து குப்பைகள் நிறைந்து காட்சியளிப்பதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வர தயங்குகின்றனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பூங்கா விரைவில் புனரமைக்கப்படும் என தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உலக சாதனை நிகழ்ச்சிக்காக ஒரே நேரத்தில் 500 மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். பரதாலயா கலை பண்பாட்டு மையம் சார்பில் பரதக்கலை குரு பேபி சார்லஸ் ஏற்பாட்டில் சிவனும் தமிழும் என்ற தலைப்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட உலக சாதனை நிகழ்ச்சியில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லையிலிருந்து கேரளாவிற்கு கொரியர் சர்வீஸ் மூலம் கடத்த முயன்ற 6 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கொரியர் லாரியை மடக்கி சோதனையில் ஈடுபட்டபோது அதில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் உட்பட 2 கைது செய்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டு மருதூரில் சுமார் 15 ஏக்கர் கோரை முழுவதுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் செய்வதறியாமல் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். சுமார் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரயில் பயணிகள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை காரைக்குடி நேரடி ரயில் சேவையை மீண்டும் இயக்க வேண்டும், சென்னைக்கு தினந்தோறும் பயணிகள் ரயில் இயக்க வேண்டும், மூத்த குடிமக்களுக்கு கட்டணச் சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். வந்தவாசி மற்றும் அதை சுற்றியுள்ள மாம்பட்டு, கீழ் வில்லிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பல்வேறு விதமான காவடிகளை எடுத்துச் சென்றனர். குறிப்பாக மயில் தோகைகளால் செய்யப்பட்டிருந்த பெரிய அளவிலான காவடிகளை தோளில் சுமந்தபடி பக்தர்கள் எடுத்துச் சென்றது
பொதுமக்களை பெரிதும் ஈர்த்தது. அவர்களுடன் சிறு குழந்தைகள் பலரும் பால் காவடி எடுத்து திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட சிலம்பு பயிற்சி மாணவ மாணவிகள் புலி வேடமிட்டு பேரணியாக சென்றனர். இயற்கை சமச்சீர் நிலைக்கு காரணமாக விளங்கும் புலிகளை காப்பாற்ற வலியுறுத்தி புலி வேடமிட்டு ஆடியபடி வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் புலிகளை காப்போம், சுற்றுச்சூழலை காப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்திச் சென்றனர். தஞ்சாவூரில் சமயக்குறவர்கள் 4 மற்றும் 12 திருமுறைகள் வீதி உலா நடைபெற்றது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறக்கப்பட்டதை வரவேற்று நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் விவசாய சங்கத்தினர் பட்டாசுகளை உடைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் வேளாண் துறை உள்ளிட்ட 6 துறைகளை இணைத்து சாகுபடிக்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்ப்பாசனத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் வணிகத்துறை, அதை எல்லாத்தையும் தாண்டி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்ல வேளாண் பொறியியல் துறை, இந்த 5 துறைகளை இணைத்து 6வதாக இருக்கக்கூடிய நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைப்பு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேளாண்மையை காப்பதற்கான அனைத்து விதை முதல் விளைச்சல் வரை அப்படின்னு சொல்கிற மாதிரி விதைக்கான உரம், விதை, அதற்கான களைக்கொல்லி, அதை தாண்டி அது இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாத்தையும் தெரிவித்து உடனே கொடுக்குற முயற்சியை உடனடியாக முடுக்கிவிடும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நல்லத்துக்குடியில் 60 ஆண்டுகள் பழமையான மரத்தின் கிளைகளை அகற்ற கோட்டாட்சியர் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முழு மரத்தையும் வெட்டியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பெருமாள் கோவில் அருகே உள்ள சாலை ஓரம் இந்த தூங்கு மூஞ்சி மரம் இருந்துள்ளது. உயர் மின்னழுத்த கம்பிகள் மரத்திற்கு மேலே செல்வதாகவும் மழைக்காலங்களில் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி மரத்தின் கிளைகளை மட்டும் அகற்றிட திமுக நிர்வாகி முருகமணி அனுமதி பெற்றார். ஆனால் முழு மரத்தையும் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் மரம் வெட்டியதில் விதிகளை மீறி எதுவும் செய்யவில்லை என அவர் விளக்கமளித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நெய்வேலி குத்தாண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 4 குழந்தைகள், 4 பெண்கள், 11 இளைஞர்கள் என 20 பேர் அடங்கிய குழுவினர் உதகைக்கு சுற்றுலா முடித்து கோவை வழியாக வீடு திரும்பியுள்ளனர். அப்போது 6வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 2 பேர் லேசான காயமடைந்தனர். விரைந்து அங்கு வந்த காவல்துறையினர் கிரேன் இயந்திரம் மூலம் வாகனத்தை மீட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பையை வழங்கி பாராட்டினார். 17வது சீனியர் தென்மண்டல அளவிலான 8 ஓவர் கிரிக்கெட் போட்டி
ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி அணிகள் மோதியதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்தது. திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 59 கிலோ எடைப்பிரிவில் 210 கிலோ எடையினை தூக்கி தனியார் கல்லூரி மாணவர் புதிய சாதனை படைத்துள்ளார். மாவட்ட பளுதூக்கும் சங்கம் தமிழ்நாடு பளுதூக்கும் சங்கத்துடன் இணைந்து பெஞ்ச் பிரஸ், கிளாசிக் லிப்ட் உள்ளிட்ட 2 வகை போட்டிகளை நடத்தின. 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் தனியார் கல்லூரி மாணவர் ஷேக் அப்துல்லா சாதனை படைத்தார். தேனி மாவட்டம் சிலமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து போடி சிலமலை ஊராட்சி ஒன்றிய செயலாளரிடம் கேட்டபோது சீரமைப்பு பணிக்காக டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் எனவும் கூறினார். சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்து ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் இலங்கை, மலேசியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 36 மாணவர்கள் கலந்து கொண்டு 15 தங்கப்பதக்கங்கள், 12 வெள்ளிப் பதக்கங்கள், 9 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 36 பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வென்று சாதனை படைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ரத்தின அங்கி சேவையில் முருகன் காட்சியளித்தார். வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கோபூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து தங்க கிரீடம், தங்கவேல் அணிவிக்கப்பட்டு சந்தனக்காப்பு சாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் ரத்தின அங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்நிகழ்வை காண காலை முதலே வர தொடங்கிய ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என பாமக நிறுவனரும் அக்கட்சி தலைவரும் பாஜகவை கேட்பார்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வியினை எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சார்பில் ரைசிங் யூத் என்ற இளைஞர் எழுச்சி பயணம் அடுத்த மாதம் கோவையில் தொடங்குவதாக குறிப்பிட்டார். 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை ஒன்றிணைத்து தேசத்தை பாதுகாக்கும் வண்ணம் அரசியலில் ஈடுபடுவதற்காக இந்த பயணத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ரத்தானதற்கான முழு பொறுப்பையும் பாமக நிறுவனரே ஏற்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பத்தி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது. ஏன் 2011 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்? 2021 மோடி அரசு ஏன் நடத்தல? இதை பாமக நிறுவனர் கேட்பாரா? பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலன்னு? அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா பாஜக RSS உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம். மதுரையில் ஆலமரம் ஒன்றிற்கு 105வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
செல்லூர் கண்மாய்க்கரை அருகே வேர்விட்டு கிளைகளை பரப்பியிருக்கும் ஆலமரம் 100 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஏராளமான பறவைகளுக்கு வாழ்விடமாக இருந்து வரும் ஆலமரத்திற்கு 105வது பிறந்த நாளை அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் விமர்சையாக கொண்டாட முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக ஆலமரத்தை சுற்றி வண்ண விளக்குகள் ஒளிரூட்டப்பட்டன. ஒளிபெருக்கியில் பாடல்களும் இசைக்க அப்பகுதி மாணவ மாணவியர்கள் ஆலமரத்தை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செல்லூர் கண்மாய் கரைவோரம் அரிய வகை மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் விழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். மங்களாம்பட்டியில் மதுரை வீரன் சாமிக்கு ஆடிப்படையல் விருந்து அளிக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பங்கேற்றனர். மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த சேவல்களை பலியிட்டனர். பிறகு மதுரை வீரனுக்கு விருந்து படைத்த அவர்கள் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த திருவிழா சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே சேதமடைந்திருக்கும் வாஞ்சி ஆறு தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிள்ளைத்தெருவாசல் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்திற்காக தண்ணீரை சேமிக்கவும் கடலின் உப்பு நீர் விவசாய நிலங்களுக்கு செல்லாமல் தடுப்பதற்காகவும் வாஞ்சி ஆறு பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதில் மேட்டூரிலிருந்து வரும் தண்ணீர் மற்றும் மழைநீர் சேமிக்கப்பட்டு நெடுங்காடு, மேலகாசாக்குடி, திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில் 2000 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது வாஞ்சி ஆறு தடுப்பணை சேதமடைந்து இருப்பதால் தண்ணீரை சேமிக்க முடியாமல் கடலில் வீணாக கலக்கிறது. எனவே தடுப்பணையை சீரமைத்து விவசாயத்திற்காக தண்ணீரை சேமிக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பணை எதற்கு கட்டப்பட்டதுன்னா, கீழாவூர், பிள்ளைத்திருவாசல், உத்திரங்குடி மேலே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு தண்ணீர் கடல்லேருந்து உப்பு தண்ணீர் அதிகமாக ஏறிடும். அது ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பணை கட்டினாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய சட்ரஸ் எல்லாமே பழுதாகி கிடக்கு. பல முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையில் நீதிபதிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பேசிய அவர், விசாரணை நீதிமன்றங்களில் ஜாமீன் பெற வேண்டியவர்களுக்கு அங்கு பிணை கிடைக்காததால் அவர்கள் பெரும்பாலும் உயர்நீதிமன்றங்களை அணுக வேண்டிய நிலை ஏற்படுவதாக கூறினார். உயர்நீதிமன்றங்களிலும் ஜாமீன் கிடைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டியிருப்பதாகவும் இந்த பெரும் தாமதத்தால் அப்பாவிகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியின் ஏனாம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள புதுச்சேரிக்கு சொந்தமான ஏனாம் பகுதியில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கரையோரம் உள்ள சாலைகள் மூழ்கியுள்ளன. இதனிடையே மீட்புப் படைகளை ஏனாம் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியிலிருந்து மருத்துவக் குழு மற்றும் மீட்புக் குழுவினரை அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆற்றில் வெள்ளம் கரைகளை தாண்டிவிட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும் ஆறு மற்றும் கடலில் மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடல்வழி மேம்பாலம் அமைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இலங்கை அதிபரின் பணிக்குழு தலைவர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சாகல ரத்நாயக்க புதிய பொருளாதார கொள்கையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். அதன்படி இந்தியாவுடன் மின்கட்டமைப்பை இணைத்து இங்கு தயாரிக்கப்படும் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டு வருவதாக கூறிய அவர், அதன் மூலம் வருவாய் ஈட்ட முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல இந்தியாவுக்கு கடல் வழியே மேம்பாலம் ஒன்று அமைக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அதிபரின் பணிக்குழு தலைவர் சாகல ரத்நாயக்க, மேம்பாலம் அமைக்கப்பட்டால் தொழில் வர்த்தகம் அதிகரிக்கும் என்றும் கூறினார். ஐஸ்லாந்தில் பனிக்கட்டிகள் உருகியதால் ஆறுகளில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உலக வெப்பமயமாதல் காரணமாக காலநிலை மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஐஸ்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் உருகி வருகின்றன.
இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகளில் பக்கவாட்டில் உள்ள சாலைகள் மூழ்கியுள்ளன. மேம்பாலங்களை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆற்றிலும் சிறிய பனிக்கட்டிகள் உள்ள படிமங்கள் செல்வதால் வெள்ளம் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற மேஜர் லீக் கிரிக்கெட் T20 தொடரில் ஸ்டீபன் ஸ்மித் தலைமையிலான வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் கோரி ஆண்டர்சன் தலைமையிலான சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் அணியை எதிர்கொண்ட வாஷிங்டன் ஃப்ரீடம் முதலில் பேட் செய்து 5 விக்கெட்டுகளை இழந்து 207 ரன்கள் குவித்தது. அதிகளவாக கேப்டன் ஸ்மித் 88 ரன்களும் மேக்ஸ்வெல் 40 ரன்களும் விளாசினர். 208 என்ற இலக்குடன் களமிறங்கிய சான் பிரான்சிஸ்கோ அணி தொடக்கம் முதல் தடுமாற்றத்தை சந்தித்தது. இதனால் 16 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 111 ரன்களில் சுருண்டது. வாஷிங்டன் அணி சார்பில் யான்சன், ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் மூலமாக 96 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வாஷிங்டன் அணி வென்றது. ஆட்ட நாயகன் விருதினை ஸ்மித் பெற்ற நிலையில் தொடர் நாயகன் விருதை வாஷிங்டன் அணியின் தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து தனித்தனி வாகனத்தில் விநாயகரும் பராசக்தி அம்பாளும் தங்க கொடிமரத்தின் அருகே எழுந்தருளினர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க ஆடிப்புற பிரம்மோற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் 4 மாட வீதிகளில் நாள்தோறும் பராசக்தி அம்மன் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஆடிப்புற உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது. மன்னார்குடி அருகே பரவாக்கோட்டை கிராமத்தில் நிரந்தரமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தர கோரிக்கை வலுத்துள்ளது. மருத்துவ தேவைகளுக்காக பரவாக்கோட்டை கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் தற்போது தற்காலிகமாக சிறிய கட்டிடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் ஏதும் முழுமையாக ஏற்படுத்தப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் புதிய கட்டடம் கட்ட 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை அதற்கான பணிகள் ஏதும் தொடங்கப்படவில்லை. கட்டடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து கட்டுமான பணிகள் நடைபெறாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டி உள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியரிடம் கேட்டபோது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார்.